புதிய இந்தியாவுக்கு விடியல் தருக. வெல்கம் டு அரசியல் வெளிச்சம் சேனல். நான் உங்கள் மணி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வரவங்க இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இன்றைய பதிவுக்குள் போகலாம். பீகார் தேர்தல் முடிவு வெளிவந்திருக்கு. ஸோ இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில தான் ரிசல்ட் வந்திருக்கு நம்ம சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா என்டிஏ கூட்டணி மாபெரும் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. அதாவது 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி முன்னிலையில இருக்கு. இந்தியா கூட்டணி எவ்வளவு முன்னிலை இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா 30க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல மட்டும்தான் இந்தியா கூட்டணி முன்னிலையில இருக்காங்க. இதுல என்டிஏ கூட்டணியில பாத்தீங்கன்னாக்கா பாஜக 90க்கும் மேற்பட்ட இடங்களில் முன்னிலை வகிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிதிஷ்குமாருடைய ஜேயுடி கட்சி 80க்கும் மேற்பட்ட இடங்கள்ல முன்னிலை வகிச்சிருக்காங்க. இந்த சைடுல பாத்தீங்கன்னாக்கா இந்தியா கூட்டணியில ஆர்ஜேடி கட்சி 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல முன்னிலையில இருக்காங்க. காங்கிரஸ் ஒற்றை இலக்குல தான் அவங்களோட முன்னிலையை வகிச்சுட்டு இருக்காங்க. ஒற்றை இலக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னாக்கா அவங்க மொத்தமா போட்டியிட்ட இடங்கள் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா 60க்கும் மேற்பட்ட இடங்கள். அதுல அவங்க இப்போதைக்கு முன்னிலையில இருக்குது பாத்தீங்கன்னாக்கா 2 to 4 அந்த ரேஞ்சில தான் அவங்க முன்னிலையில இருக்காங்க. ஸோ இது மாபெரும் வீழ்ச்சி தான் அங்க காங்கிரஸ்க்கு நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்லாம காங்கிரஸோட தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா, நாங்கள் தோல்வி அடையவில்லை, வெற்றி தான் எங்களை விட்டு சற்று தள்ளி போயிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நாங்க ஜெயிச்சா துள்ளி குதிப்பதும் இல்லை, தோற்றால் கவிழ்ந்து விடுவதும் இல்லை, அதுதான் காங்கிரஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது நாங்க கீழே விழுந்தாலும் எங்க மீசையில மண் ஒட்டல அப்படின்ற மாதிரி தான் அவர் இங்க அவரோட கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. இங்க இது என்டிஏ கூட்டணிக்கு இது மாபெரும் வெற்றின்னு கேட்டாக்க கண்டிப்பாக ஆமாம், இது மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாமல் பாஜக போட்டியிட்ட 101 இடங்களில் 90க்கும் மேற்பட்ட இடங்களில் அங்கு வெற்றி வாகைச்சூடிய உள்ளது. ஸோ இதற்கு பின்னால் இங்கு யார் முதலமைச்சராக அமரப்போகிறார், யார் இதனை வெற்றி வாகைச்சூடு அந்த மாநிலத்தை ஆளப்போகிறார் என்பது இனி வரும் காலங்களில் தான் நாம் காத்திருந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தேர்தல் வகுப்பாளர், தேர்தல் வல்லுநர் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்த அண்ணன் என்ற கட்சி, அதாவது அவங்களோட கட்சி எத்தனை வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாக்கா 0 தான். பீகார் தேர்தல் முடிஞ்சிருச்சு. அடுத்த தேர்தல் எங்கன்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் நிகழ போகிறது. காங்கிரஸ் டிஎம்கே கூட்டணி என்னவாக இருக்கும் யோசிப்போம், சிந்திப்போம், முற்றுப்புள்ளி வைப்போம். இந்த ஆட்சியை மாற்றி விடியாதிமுக அரசுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டும். இந்த மாதிரி அரசியல் அப்டேட்ஸ் வேணும்னு நினைச்சாக்கா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.